எவன் வாங்குறான் எவன் கொடுக்குறான் எனக்கு அது வேலை இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அப்படி இல்லை, உங்க தகவல் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. எந்த தகவல் சொல்லுங்க. நீங்களே உங்க சேனல்ல உங்க யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க என்ன போட்டு. நீங்க சொல்லுங்கங்க. ஏன் அதான் சொல்றேன், நீங்க போட்டிருக்கீங்க. போய் வீரலட்சுமி சொல்லியிருக்காங்க, நடிகர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றதே அவருடைய பணத்தை காத்துக்கொள்வதற்காகத்தான். கட்சி இடத்துக்கு பணம் வேணும். எவங்கிட்ட போய் கடங்க போற. அரசியல் என்பது தொழில் எவன் வச்சிருக்கானா விளங்க மாட்டான், விளங்க கூடாது. கடைசி வரைக்கும் திரைத்துறையிலே கூத்தாடிகளை மட்டும்தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம், தமிழ்நாடு இளிச்சவாயனுடைய நாடு அப்படின்ற மாதிரி. ஏங்க சிவபெருமானே கூத்தாடிங்க. திரைத்துறையில இருந்து வர்றவங்க எல்லாருமே வச்சுப்போம். இது என்ன ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரியா? திரைத்துறையில போயிட்டு வந்து அரசியல் வந்து திரைத்துறை மூலம் மக்கள் நாளைக்கு பைலோன் அவர்கள் எம்எல்ஏ சீட்ல கேட்டு நின்றுவாரோ? மெஜாரிட்டி வராது. காரணமே அண்ணாமலை தான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? எப்படி சொல்றீங்க? ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி எப்படியும் ஒரு 20 சீட்டு வந்துருக்கும். இப்போ அதை கெடுத்தது யாரு? அண்ணாமலை தான் காரணம்ன்றீங்களா? ஆமா. 11% தனிச்சையாக கிடைச்சிருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு. இல்ல நாம் தமிழர் கட்சி சீமான் முதற்கொண்டு எல்லா மேலேயும் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இவர் மேல கரெக்டா குற்றச்சாட்டு சொல்லுங்க. அதை சொன்னேன். சரி, அடுத்த கேள்வி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், இப்போ வீரலட்சுமி சொல்லியிருக்காங்க, நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றதே அவருடைய பணத்தை காத்துக்கொள்வதற்காகத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு எதுவும் நல்ல செய்யறதுக்காக அவர் வரல அரசியலுக்கு. யார் வீரலட்சுமி? வீரலட்சுமினா தெரியாதா உங்களுக்கு? ஏங்க அவங்க என்ன அன்னிபெசன்ட் அம்மையாரா? இல்லை சத்தியவாணி அம்மையாரா? இந்த காலத்தில் யார் அப்படிலாம் கிடையாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச. இல்லை, இந்த காலத்தில் யார் அன்னிபெசன்ட் அம்மையாரையும் அன்னை தெரசாவும் யார் பார்க்குறா? வீரலட்சுமி விஜயலட்சுமி இப்படி தானே பார்க்குறாங்க எல்லாரும். உங்களுக்கு தெரியாததா? இல்லை, எனக்கு அவங்களுடைய பேச்சு அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, ஏற்புடையதில்லை. அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஒரு 10 வருஷம் முன்னால் இவங்க எங்கே போயிருந்தாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்துச்சுல்ல, நீங்கள் அதாவது நான் அதை ஆதரிக்க சமாதானம் பேசுறதுக்கு விஜயலட்சுமியோட போனாங்க. விஜயலட்சுமி கச்சா முச்சான்னு திட்டிட்டு ஓடி போய் தெரியுமா? ஆமாம், அதுதான் அவங்க. சரி, அவங்கள விட்டுருவோம். அவங்க சொன்ன கருத்தை மட்டும் வச்சுக்குவோம். இது நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு எதுக்கு வர்றாரு? மக்களுக்கு நல்லது செய்யறா வர்றாரா, இல்லை பணத்தை காத்துக்கொள்வதற்காகவும் தன்னுடைய பணத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்காகவும் வர்றாரா? ஏங்க பணத்தை அதிகப்படுத்துறதா இருந்தா தொடர்ந்து சினிமாலே இருந்துட்டு போயிடுவாரு. அதிகாரம் இல்லைல்ல, இங்க அதிகாரம் கிடையாது. இல்லை டூப்பா வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. எம்ஜிஆர், புரட்சியாளர் எம்ஜிஆரும் அப்போ முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால் 10 நாள் வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தார். நடிச்சு கொடுத்தாரு, நடிச்சு முடிச்சு கொடுத்தாரு. இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி கேப்டனும் கட்சி நடத்தினாரு, சினிமாவில் நடித்தார். அதேமாதிரி பண்ணிக்கலாம்ல. இவர் கொஞ்சம் வித்தியாசமாக முழுக்க முழுக்க நான் மக்களுக்காக போராடணும்னு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் தொடர்ந்து எம்ஜிஆர் மாதிரி அவரும் நடிக்க வேண்டும். ஏன்னா கட்சி இடத்துக்கு பணம் வேணும். எவங்கிட்ட போய் கடங்க போகிற. அப்போ அதனால் அவர் வந்து நடித்து கொண்டே அரசியல் இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதாவது அதிமுகவும் போர் அடிக்குதப்பா. இல்லை, இங்கே முழு நேர அரசியல் இருக்கவங்களே ஒழுங்காக மக்களை கவனிக்க மாட்டாங்க. இதில் படம் வேற நடிச்சு மக்களை வேற பார்த்தா எப்படி? ஏங்க முழு நேர அரசியல் என்பது சர்வீஸுங்க. தெரியாமல் இந்த வேட்மனில் தொழில்லாம் அரசியல்னு போடுறானுங்க. அரசியல் என்பது தொழில்னு எவன் வச்சிருக்கானா விளங்க மாட்டான், விளங்கக்கூடாது. அரசியல் தொழில் அல்ல, முதல்ல புரிஞ்சுங்க. அது சர்வீஸ். இதை பெருந்தலைவர் காமராஜா சொல்லிக்காரு. என்னடா தொழில அரசியலாக்கிட்டீங்க, விளங்க மாட்டாத சர்வீஸுங்க அது. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையன், டாக்டர், வக்கீல், என்ஜினியர்ஸு இவங்க தான் சர்வீஸ் பண்ண வருவாங்க. அவங்க ஒரு வாரத்தில் ஒரு 6 நாள் 5 நாள் அவங்க தொழிலை பார்த்துட்டு 2 நாள் வந்து மக்களுக்கான சேவை பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணணும் எப்படின்ட்டு. இப்போ அப்படி இல்லை. புரியுதா உங்களுக்கு? 24 மணி நேரம் வீட்டில் ஆள் இருக்கணும், பஞ்சாயத்து பண்ணணும், அதுதான். அது மாதிரி அப்படி அவர் நினைக்காதீங்க. அவர் வந்து இப்போ உதாரணமாக பட்டினி நாளில் வந்துச்சு, அவர் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க சொன்னாரா இல்லையா? அது மாதிரி போடாம திடீர்னு ஏன் போடுறாரு? ஏங்க நல்லது என்னைக்கு செஞ்சாலும் நீ ஏன்டா அதுக்கு முன்னால அப்படின்னு கேட்கக்கூடாது. செஞ்சாரா அது ஆதைங்க. அதான் மீடியாக்காரர் ஒரு இதோட உள்நோக்கத்தோட தான் பண்றாரு. அடுத்த ஆதாயம் உள்நோக்கெல்லாம் என்ன உள்நோக்கம்? முதலமைச்சர் அடுத்து ஓட்டு போட்டுருவாங்க, திரையில மாதிரி தரையிலையும் முதலமைச்சர் நடந்துருவோம் அப்படி. ஏங்க ஏற்கனவே அப்படித்தானே எம்ஜிஆர் ஓட்டு போட்டோம். ஏன் எப்படி கேப்டன் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா எப்படி இளிச்சவாயன் மாதிரி தெரியுதா? நீங்க இளிச்சவாயனா? இல்ல கேட்கிறேன். இல்ல நீங்க இளிச்சவாயனா? நான் இளிச்சவாயல, நான் ஓட்டு போடல யாரும் திரைத்துறை நடிக்கிறவங்களுக்கு.
கடைசி வரைக்கும் திரைத்துறையிலே கூத்தாடிகளை மட்டும்தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம், தமிழ்நாடு இளிச்சவாயனுடைய நாடு அப்படின்ற மாதிரி ஏங்க சிவபெருமானே கூத்தாடிங்க. அவரை கூத்தாடிங்கிறதுக்கு அவன் கூத்தாடிக்கிட்ட உள்ள திறமை உங்கள்கிட்ட ஒண்ணு கூட கிடையாது. நடிக்கிறது கூத்தாடி என்பவன் அதாவது அந்த திரையில நடிக்கிறது கூத்தாடி சூப்பர். தரையில நடிக்க கூடாதுல்ல, வந்து தரையில நடிக்க கூடாதுல்ல, மக்கள் முன்னாடி என்ன நினைச்சாங்க? இப்ப வர்ற திரைத்துறையினர் எல்லாமே அரசியலுக்கு நேரா வந்து கம்பேர் ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன். யாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திட்டுறீங்களா? நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. நீங்க தான் இப்ப சொன்னீங்க திரைத்துறையில நடிக்க வந்தாங்கன்னு. அவர் தான் உள்ளடக்கம். சரி, எல்லாருமே உள்ளடக்கம் வச்சுக்குவோம், திரைத்துறையில இருந்து வர்றவங்க எல்லாருமே வச்சுக்குவோம். இது என்ன ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரியா? திரைத்துறையில போயிட்டு வந்து அரசியல் வந்து திரைத்துறை மூலம் நாளைக்கு பைலோன் அவர்கள் எம்எல்ஏ சீட்ல கேட்டு நின்றுவாரோ? எனக்கு அந்த எண்ணம் இல்லை. இருந்தால் பொதுவாக வந்து அறிமுகம் வந்து உங்களுக்கு அதிகம். இப்போ சினிமாவில் இப்போ நான் யூடியூப்பில் பேசுகிறேன், ஆட்டோக்காரன் 15 வாங்க சார், நல்ல கிழிக்கிறீங்க சார், சூப்பர் சார். அப்போது அது வந்து திரைத்துறையில் இருக்கவன் சினிமாவுக்கு சினிமாவில் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதா? அப்படியா சட்டம் இருக்கா? எல்லாரும் வரலாங்க. சோத்துக்கு இல்லாத வரலாம், சோத்துக்கு இருக்க வரலாம், பணக்காரன் வரலாம், ஜெயிலில் இருக்கவங்க கூட போட்டி போடலாம். ஜனநாயகம் அது இடம் கொடுக்குது. அப்புறம் அதனால போட்டியிடலான்றீங்க தேர்தலில்? கண்டிப்பாக சினிமாக்காரர்கள் போட்டியிடலாம். அதாவது என்ன சேவை செய்யணுங்கிற அதுக்கு எடுத்துக்காட்டி எம்ஜிஆர் சொல்லிடுவீங்க உடனே. ஏன் கேப்டன் சொல்லக்கூடாதா? கேப்டனும் சேர்த்துக்கோங்க. ஆமா. இல்ல அவங்க ஏதோ 100ல 2 ஒரு பானை சோத்துல 2 சோத்து நல்லா இருக்க மாதிரி ஒரு 2 பேர் நல்லவங்க, மத்த எல்லாவங்க நல்லவங்களா இருப்பாங்களா? அந்த 2 சோறை எடுத்து பார்த்தா மற்ற சோறுகள்லாம் நல்லதுன்னு நம்ம தீர்மானிக்கும். ஏமா மற்ற சோறுகளும் நல்ல சோறு தான். சினிமா துறையிலிருந்து வர எல்லா சோறுமே நல்ல சோறா? இல்லை, அது அவங்க மக்களுடைய ஆதரவை பொறுத்து இருக்குது, அவங்களுடைய திட்டங்களை பொறுத்து இருக்குது, அவங்களுடைய பேச்சுக்களை பொறுத்து இருக்குது. அதுதான். இல்லை, பல பேர் பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறது கடைசி வரைக்கும் இந்த திரைத்துறையிலே தேடி நாசமாக போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்கள்லாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் அவர்கள் இனி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் வீட்டில் வந்து இந்த போதை கொண்டாட்டங்கள் பார்ட்டிலாம் நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, தகவல் வந்துட்டு இருந்து நம்மளே போன காணொலியில் பேசியிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நபரை மக்கள் தலைவராக ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாம யாராவது ஆதாரத்தை ஆல்ரெடி ஒருத்தவங்க சுஜித்ரா லைக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களே வெளியில. உங்களுக்கு கூட ரொம்ப பிரத்யேகமானவங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, விஜய் எந்த போட்டோலையும் சுச்சி லீக்ல வரல, மற்றவங்களாம் வந்திருக்காங்க, அது வேற விஷயம். சுச்சி அந்த விஜய் அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஒரு கரெக்டான பேர் வழி. அதே மாதிரி அவர் அதாவது எதையோ வாய்க்கு வந்ததை பேசணும்னு சொல்லிட்டு பேசுறதான வழிய விஜய் அந்த மாதிரி நபர் அல்ல. அவர் வந்து இந்த மாதிரியான களியாட்டங்கள்லாம் அவர் வச்சதே இல்லை. எப்போவாவது விஜய் வந்து அந்த தொழில் அதை அந்த தயாரிப்பு நிறுவனம் சம்மந்தப்பட்ட அல்லாத யாரையுமே கூட மாட்டார். ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறனாலும் சரி, இல்லை பிரியாணி கொடுக்குறனாலும் சரி, சினிமாக்காரங்களை வச்சு அவருக்கு என்றைக்குமே வந்து கூத்தடிச்சது கிடையாது, களியாட்டங்கள் நடத்துனது கிடையாது. சரி, இப்போது தமிழ் சினிமா துறை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல நகர்வுல இருக்கா? தமிழ் சினிமா துறை வியாபாரம் இந்த ஓடிடி தளங்கள் வந்ததுனால 1000 ரூபா கொடுத்தா போதும், எந்த படம் டிவியில் வந்துடுது. அப்போ ஜனங்க வந்து ஜாலியாக உட்காந்துக்கிட்டு நாம் பார்க்குறோம், போர் அடிச்சுன்னா பாஸ்வேர்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஒரு குறிப்பிட்ட 4 நடிகர்கள் நடித்த படம் முதல் 2 நாள் நல்லா ஓடுது, அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு உள்ளே வர்றாங்க. ஓப்பனிங்கே அந்த 3 நாள் தான், மற்றவங்களாம் ஒரு ஷோ கூட ஃபுல்லாக மாட்டேங்குது. அதனால் சினிமா வந்து அது ஒரு யானைக்கால் வீக்கமாக இருக்குது, அது ஒரிஜினல் சதைக்கட்டான இல்லை அது. அதனால் நிறைய தயாரிப்பாளர்கள் ஒரு ஜாலிக்காகவும் நாம் ஒரு தயாரிப்பாளர்னு ஒரு கெத்துக்காகவும் படம் எடுக்காங்களே தவிர லாபத்துக்காக யாருமே படம் எடுக்கலை. லாபமும் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை, இப்போது பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் தொடர்ந்து சினிமா துறையில் கிசு பேசுகிறவர், அதில் வந்து ஒரு பெயர் பெற்றவர். இந்த அரசியல் இன்டர்வியூ தான் சொன்னீங்க. இல்லை, அதில் தான் வர்றேன். இப்போ அந்த கேள்விக்கு முடிச்சுட்டேன்னா கேள்வி சரியாக இருக்கும். சினிமா துறையில் கிசு பேசுகிறவர் அரசியலில் கிசு பேச மறுப்பது ஏனோ நீங்கள் பார்க்கல. இல்ல இந்த மாதிரி சொல்றத கேளுங்க. இல்ல இந்த மாதிரி சினிமா கொடுக்குற மாதிரி டாபிக் கொடுத்து நான் பார்த்தது இல்ல. அது நீங்க அரசியல்காரருடன் ஒரு சேனல்ல சினிமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அதை பாருங்க, அது தெரியும். மோடி ஏன் தோற்றார், ஏன் எடப்பாடி தோற்றார், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நல்லா வியூஸ் போயிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வைக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா நீங்க என்னை கேள்வி கேட்கணும், ஏதாவது மடக்கணும். அந்த அரசியல்ல நான் சொல்றது அவங்களோட அந்த கட்சி வெற்றி தோல்வியை பத்தி இல்ல, அரசியல்லையும் நீங்க சினிமாவில் பேசுற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும்ல, கிசு அந்த வார்த்தை இல்லை. அதாவது அரசியலில் வந்து கிசு வந்து போடுறது வேற மாதிரியான விஷயங்கள். பயம் கிடையாது. நான் ஏன் பயப்படணும்? மடியில் தானே வழியில் அடியில் இல்லாட்டி அப்புறம் ஏன் போடலை? நிறைய எனக்கு தெரியாது, போடலை.
தெரிஞ்சிருந்தா போட்டிருப்பீங்க. போட்டிருப்பேன், சினிமா கண்டிப்பா. துறையில எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இல்லை ஆமாம், ஏன்னா நான் 45 வருஷம் சினிமாவில் 45 இருந்திருக்கேன். வருஷம் இருந்தீங்க. இப்பவும் அதுக்குன்னு இருக்கேன். இப்போ ஏதோ ஒரு ஊர்ல இருக்க நடிகையை பத்தி எனக்கு கட்டன் ரைட்டா தெரியுது. அது மாதிரி நம்ம ஊர்ல இருக்க அரசியலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு கிசு கிசு கேட்போம். ஏங்க அரசியலை பற்றி நான் கிசு கிசு சொல்லி அவங்க நம்பணும்னு நான் என்னுடைய நேரில் வந்து உண்மை சம்பவங்கள், விமர்சனங்கள் இதைத்தான் அரசியலில் கேட்பாங்களே தவிர அவன் இவ்வளோ வாங்கிட்டான், இவன் இவ்வளோ வாங்கிட்டாங்கிற வேலை என் வேலை இல்லை. அது ம். எவன் வாங்கினா எனக்கு என்ன, வாங்கினவன் பாடு. அப்படி நீங்க நடந்துக்கலையே. நீங்க போட்டிருக்க தகவல்கள் எல்லாம் சொல்றேன். என்ன தகவல் போட்டிருக்கு? அந்த மாதிரி நீங்க சொன்னீங்களே, ஒரு கடைசி என்ன சொன்னீங்க? எவன் வாங்குறான் எவன் கொடுக்குறான் எனக்கு அது வேலை இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், அப்படி இல்லை, உங்க தகவல் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. எந்த தகவல் சொல்லுங்கள். நீங்களே உங்க சேனல்ல உங்க யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க என்ன போட்டு. நீங்கள் சொல்லுங்கங்க. ஏன் அதான் சொல்றேன், நீங்க போட்டிருக்கீங்க அட போயா. யூடியூப் சேனல்ல. சூரிய இந்த சொல்லியிருக்கீங்களா உண்மையான்னு எனக்கு கேட்க சொல்றது உங்களோட அனைத்து தகவலுமே அப்படிதான் இருக்கு. அதாவது அதனால அப்போ வந்து எதுக்கு தகவல். நீ கூப்பிட்ட? ம். எதுக்கு இந்த பேட்டி? உங்கள்ட்ட நல்ல ஏதாச்சும் ஒரு கருத்துக்களை எடுத்து நீங்கள் அதன் மூலமா ஏதாச்சும் நல்ல கருத்துக்களை சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான். உனக்கு இப்போ கண்டென்ட் வாங்க தெரியல, நான் என்ன செய்வேன்? கண்டென்ட் வாங்க தெரியல. சரி ஓகே. சாந்தனு சொல்லியிருக்காரு நீங்க வந்து திருந்தக்கூடிய நபரே கிடையாதுன்னு வேற சொல்லியிருக்காரு. சாந்தனு, நடிகர் சாந்தனு. எந்த சாந்தனம்? அது சினிமா துறையில் 45 வருஷம் இப்போ கூட பயணிச்சு. சமீபத்தில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு டேட் சொல்லியிருக்காரு. அவர் ஏதோ ஒன்று அவர் ஒய்ஃப் வந்து கீக்கி வந்து கச்சா முச்சான்னு போட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்து அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கு நான் என்ன செய்வேன்? இல்ல அவர் கிக்கி மிக்கின்னு அழுதுட்டு இருக்கட்டும். அவர் சொல்லியிருக்காரு நீ திருந்தக்கூடிய நபரே இல்லை என்ன, அவரே சொல்லியிருக்காரு. நான் சரி ஓகே விட்டுருங்க. அது அவங்க நடிகர் அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். யாரு? சாந்தனம் அவங்க அப்பா பாக்கியராஜ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர்கிட்ட தெரிஞ்சிருமா உங்களை பத்தி? ஆமாம், என்னை பற்றி தப்பாக பேசுனா அவங்க அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு. நான் ஏன் திருந்தப்படாத நேரா திருத்தப்பட்ட நபரா இன்னும் உங்கள் அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஆமாம், ஏங்க சாந்தனும் அந்த சசிகுமார் நடித்த படத்துக்கு கதை சொல்லி போயிருக்காரு. மாட்டேன்னு இருக்காரு. இது சொன்னதுலேருந்து ஒரு கோவம். அது நான் என்ன முடியும்? சரி, ஆனால் உண்மை இது. இல்ல அது ஒரு பக்கம் இருக்கு. நடிகை கஸ்தூரி சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு மனிதனே கிடையாது, வேண்டாம், போலியான ஜீவராசி. ஏன் என்னைய விட மோசமா பேசிக்கிட்டு இருக்கு கஸ்தூரி. நீங்க ஏன் அவங்கள மென்ஷன் பண்ணி பேசுறது? ஒரு பிஜேபி மேல எதுவும் கோவமா உங்களுக்கு? இல்ல இல்ல, நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றேங்க. நான் மனுஷனே இல்லைன்னா அது மனுஷே இல்லை. நீங்க அப்படி பேசுறதுனால தான் அவங்க கோவமா அப்படி பேசியிருக்காங்க. யார் அவங்க சொன்னாங்க? பேசல. என்னைய விட அரசியலில் வந்து கஸ்தூரி தான் நிறைய கேவலப்பட்டு நீங்கள் பாருங்கள் சரியா சரி, நீங்க பட்ட கேவலம் ஏதாச்சும் சொல்லுங்களேன் ஒன்று ரெண்டு. அதை நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு கண்ணன் எடுங்க, நீங்களே கண்ணன் எடுங்கன்னு சொல்றீங்க, கேட்ட சொல்ல மாட்டீங்களே. இல்லைங்க, நீங்கள் நீங்கள் பாருங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் பேட்டி எடுக்கணும். அப்போ பேட்டி எடுக்காது. சொல்லுங்க, நல்ல கருத்து எடுக்காது. இல்ல நீங்க சொன்னதை இல்லை சொல்லுங்க. கஸ்தூரி அதாவது வாய் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடல. ஒன்று ரெண்டு சொல்லுங்க. என்ன அசிங்கப்பட்டாங்கன்னு சொல்லுங்க. கட்சியில் என்ன எதுவும் சேலை எதுவும் பிடிச்சி இழுத்தாங்களா இல்லை வேற எதுவும் பண்ணாங்களா? அவங்க கண்டிப்பாக தானே இருக்காங்க. இல்லை இல்லை, அதில் நிறைய கமெண்ட்ஸு அதாவது இன்னொரு திரை அவர் தப்பாக பேசுகிற அளவுக்கு இருக்குது. நிறைய பேர் அவர் அந்த அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி பேசுவாங்க சார். அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு நான் சொல்லணும்? இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க அவங்க பல இடத்துல அசிங்கப்பட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், ஒன்று சொல்ல ஏங்க சொன்னா அது நான் ஒரு விஷயம் சொல்லுங்கள், மற்றவங்க சொன்னதா சொன்னாலும் அது சட்டப்படி தப்பு. அப்புறம் ஏன் சொல்கிறீங்க அதை? இதை சொல்கிறேன். சொன்னீங்களே எதுக்கு அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாது, தவறு அது. நீங்க உங்கள்ட்ட நீ சொல்லாத. இல்ல உங்ககிட்ட இருந்தது, நீ சொல்லாத. உங்கள்ட்ட ஆன்சர் இருந்ததுன்னா சொல்லலாம், இல்ல சொல்லக்கூடாது. நீ அதாவது பிஜேபி அல்லாதவர்கள் கஸ்தூரியை பத்தி ரொம்ப மோசமா விமர்சிச்சிருக்காங்க. அது ஆதாரம் இருக்கு, போய் பாருங்க. சரி, ஆதாரம் அவங்க எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் நீங்க எதுவும் சொல்லியிருந்தீங்களா? கருத்துக்கள் எதுவும் இந்த அளவுக்கு திட்டுறதுக்கு காரணம்? இல்ல, அவங்க வந்து மார்பங்களை காட்டி பால் கொடுத்துருந்தாங்க. ஏன் அது காசுக்காக நீ பண்ண, மற்றவங்க அதை பண்ணுறாங்களா, அது தப்பு இல்லையான்னு கேட்டேன். கோவம் வந்துருச்சு. அப்போ இது தவறு தான், இப்படி பேசக்கூடாது. இல்லை எப்படியா பேசக்கூடாது? உண்மையை பேசினா தப்புன்றீங்க. உண்மையான எல்லாத்தையும் பேசிடுறதா? ஆமாம் ஆமாம், உண்மை எப்போ வேணாலும் அவங்க நான் சொல்லி முடிக்கலப்பா. சரி சொல்லுங்க. மாலை முசி டிவியில் அவங்களும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன், நானும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். சரி, அப்போ ஓனர் வந்து இனிமேல் நீங்கள் கஸ்தூரியை பற்றி பேசாதீங்க அப்படி சொன்னதுனால நான் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறது இல்லை. அவங்க பொழப்புக்காக நடிக்கிறாங்க, அதையே நீங்க போய் பேசணும்னு கேட்க. நானும் பொழப்புக்காக பேசுறேன். உங்க பொழப்புக்காக, உங்கள் பொழப்புக்காக அடுத்தவங்க மானத்தை பத்தி பேசிட்டு போறது. மானத்தை பத்தி இல்ல, நடந்தது சொல்றேன். ஏன் மானம் என்னன்னு சொல்லி நல்லா சொன்னா இப்படித்தான் பொது வெளியில வந்து பேசுறது. அப்ப என்ன எண்ணங்கள் வரும் மக்களுக்கு? தவறான எண்ணம் தானே. அவங்க தவறான எண்ணம் வராது. ஏன் நேர்களுக்கு என்ன பத்தி தெரியும். சரி, அடுத்தவங்க அனுமதி எல்லாம் அப்படி பேசும்போது உங்களுக்கு எப்பாச்சும் தோணி இருக்கா? எந்த அடுத்தவங்க நான் முடிச்சிடறேன். என்ன அனுமதி கேள்வியை முடிக்கல. அதாவது அடுத்தவங்களை பத்தி பேசும்போது உங்களுக்கு எப்பாச்சும் தோணி இருக்கான்னு கேட்கறேன். சரி, உங்க எல்லாம் நம்ம போடுறோம் இப்படி வீடியோல அப்படின்னு எப்பாச்சும் மனசு குறுகுறுத்து இருக்கா எப்பாச்சும் உங்களுக்கு? அவங்க சொன்னதை நான் சொல்றேன். அந்த மாதிரி தான் இருக்கு. எப்போதும் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததே கிடையாது. நான் பத்திரிகாரன், இது நல்ல செய்தி போடக்கூடாது, கெட்ட செய்தி போடக்கூடாதுங்கிறலாம் எனக்கு கிடையாது. பத்திரிகாரங்கிறவன் இப்போ நீ எப்படி கேள்வி வைக்கிறியோ அதுமாதிரி நான் இப்போ செய்தியில் சொல்லுவேன். இல்லை, அதில் முக்கியமானது இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா அந்த பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடகா இந்த பாலியல் தொடர்பு அந்த இதில் நிறைய இப்போ கைது பண்ணிட்டாங்க அவர். அந்த அதை நீங்கள் என்ன கருத்து நினைக்கிறீங்க? தப்பு.
இது அரசியல் மட்டும் இல்லை, எல்லா தொழிலையும் இருக்கு. அவர் வசமாக மாட்டிக்கிட்டாரு, ஜெயிலுக்கு இருக்கு. இல்ல மத்த தொழிலோட அரசியல் தோத்துருக்காருல்ல. ஆமா தோத்துட்டாரு. அப்புறம் என்ன, இல்ல மக்கள் விரட்டிட்டு சட்டியா இருக்குல்ல. சரியா இருக்கு. இல்ல நீங்க அதற்கு சொல்லுங்க கருத்துக்கள். இப்படி தொடர்ந்து அரசியல்ல வந்து பெண்கள் ஒரு பக்கம் பாலியல் துன்புறுத்தல் இதெல்லாம் இனி பெண்கள் தொடர்ந்து வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அரசியலுக்கு இது மூலமா, இந்த மாதிரி நடக்கிறது மூலமா? இல்ல ஒரு நீங்க கண்டென்ட் கொடுங்க, இதுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லலாம். டாய்லெட் வாட வருதுங்கிறக்காக போகாம இருக்கானே ஒன்றும் போகிறான்ல. இப்போ பஸ்ஸில் போனீங்கன்னா சில நேரம்லாம் வாங்கி தான் வரும், வழி இல்லை. அது மாதிரி அரசியல் வந்து சிலர் கெட்டதாக இருப்பாங்க, சிலர் நல்லதாக இருப்பாங்க. அதுக்காக அரசியலே கெட்டது, அரசியல் பொம்பளை வரக்கூடாதுன்னு சொன்னவங்களாம் இருக்குது பேசுறது, அப்படி நான் சொல்ல மாட்டேன். இல்லை இப்போ அரசியல் அடுத்து தமிழகத்தில் 2026 நகரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை அது விஜயுடைய என்ட்ரியை பொறுத்து, அவருடைய கூட்டணியை பொறுத்து வெற்றி வாய்ப்பு அப்போ சொல்லலாம். இல்லை விஜயை தவிர்த்து திரைத்துறையை விட்டு வேற 2026 விஜய் வராருங்க. அப்போ அவரை பற்றி சொல்லி தானே சொல்ல முடியும். எப்படி வருவார் அவர்? முதல் தடவை வந்துருவாரா? நேராக சிஎம் ஆயிடுவாரா? நான் சிஎம் ஆவார் சொன்னேன். வருவார்னு சொன்னீங்க. நான் வருவாருன்னு சொன்னேன். சிஎம் அரசியலுக்குள்ள வருவார். ஏங்க தேவையில்லாமல் வார்த்தைகளெல்லாம் கூட கேட்காதீங்க. அரசியலுக்கு வருவார், யாரோட கூட்டணி வச்சிருக்காரு, அப்படி அந்த சமயத்தில் டிஎம்கேட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த சமயம் கூட்டணி எப்படி இருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம அதை சொல்ல முடியும். இல்லை கூட்டணி மூலமாக தான் அவர்கள் தனித்து இருக்கிறது வாய்ப்பு இருக்குமா? இல்லை அது அவருடைய கருத்து. அது ஏன்னா கூட்டணி இல்லாமல் அவருடைய கருத்து, உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி. என்னுடைய கருத்து கூட்டணி இல்லாமல் அவரால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படி சீமான் வச்சிருக்கலையே. சீமானும் வர்ற தேர்தல் வைப்பார். கூட்டணி வைப்பாரா? விஜய் எதிர்பார்க்கலாமா? கூட்டணியில் இருப்பார் அவர். ஏன்னா தெரிஞ்சு போச்சு, 8% ஓட்டு அங்கீகாரம் பெற்றாச்சு. எத்தனை நாளைக்கு சும்மாயே தோக்குற மாதிரியே இருக்கிறது, ஜெயிக்கிற மாதிரி வரணும் இல்லை. அதனால அவர் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்களே. எனக்கு அந்த கொள்கை கோட்பாட்டுக்காக தான் ஓட்டு விழுந்துகிட்டு இருக்கு, தனித்து நிற்கிறதுனால கிடையாது. இல்லை பன்றியோட சேரும், காளையோட சேரும். யாரை பண்ணிங்கிறீங்க, யாரை காளைன்றீங்க? காளைங்கிறது நான் சீமானை சொன்னேன். பண்ணினா அது நான் சொல்ல மற்ற கட்சிகள் இங்கே திமுக அதிமுக தான் இருக்கு, பண்ணிங்கிறீங்களா? இப்போ இல்லை அவர் கூட்டணி சேர்றது அந்த மாதிரி நல்ல ஆட்களோட சேருவாருன்னு சொல்லுது. இப்போ இவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். விஜய் எந்த கணக்கில் எடுத்துக்குவோம்? பண்ணி கணக்கிலையா மாடு கணக்கில் எடுத்து? மாடு கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் நல்லவர். ஆமாம், ஏன்னா இது வரைக்கும் அவர் ஊழல் செஞ்சதா? ஊழல் அரசியலுக்குள்ளே வரல, வந்தவன தானே தெரியும் நல்லவரா கெட்டவரான்னு. இப்போ நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்காரு, நல்ல விஷயங்களை செய்கிறாரு. நல்லவன் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அவர் எல்லா சமூக பணிகள் செய்கிறாருங்க, எல்லா மாவட்டத்துலேயும் நிறைய உதவி பணிகள் செய்கிறாரு. அதேமாரி மாணவர்களை உற்சாகப்படுத்துறாரு. அந்த மாதிரி சிலர் செய்யல இல்லை, எவ்வளோ பணம் இருக்குது, அதெல்லாம் செய்கிறாங்களா என்ன? அதனால் அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, நல்லது செய்வார். இல்லை அவர் மட்டும், நிறைய நடிகர்கள் நல்லது செய்கிறாங்கல்ல. நிறைய நடிகர்கள் நல்லது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நடிகைகள் தான் எப்போதும் உங்களுக்கு வருமா? நடிகர்கள் நல்லது செய்கிறாங்க, அவங்களும் அடுத்த அரசியலுக்கு வந்தாங்கன்னா யார் வேண்டாம்னு சொன்னால் வரட்டுமே. இந்த விஷால் கூட இவர் விஜய் மட்டும் சொல்றீங்களே, மற்றவங்க விஷால் சொல்றீங்க. விஷால் வந்தா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா? அவரு டெபாசிட் வாங்குறீங்க. விஜய்க்கு இருந்த ஒரு ஆதரவு இங்கே இல்லையே, என்ன காரணம்? அவரு தெலுங்காரரு, அது ஒரு காரணமா? முக்கியம். தமிழ்நாட்டில் வந்து அது ரொம்ப முக்கியம். ஜாதிகள் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில். அது உங்க கருத்து இல்லை, அரசியல்னால ஜாதி தானே. இல்லை அப்படி பார்க்க போனால் ஜாதி வச்சு ஜெயிச்சவங்க இருக்காங்க, தோத்தவங்க இருக்காங்க. இப்போ பாமக ஜெயிக்கல, அதுக்கு ஜாதி கட்சி தான் ஜெயிக்கல. இல்லை, ஜாதி கட்சி வேறு. இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஜாதியை முன்னிறுத்தி தான் வேட்பாளரே போடுவாங்க தொகுதியில், அது வேறு விஷயம். ஆனால் அந்த குறிப்பாக அந்த இடத்துல, அந்த அரூருங்கிற இடத்துல அவங்க தோத்ததுக்கு அது ஒரு காரணம். இல்லை இப்போது பெண்கள்லாம் அரசியலுக்கு தொடர்ந்து வர்றாங்கல்ல, சினிமாவில் மாதிரி அந்த அரசியலே அட்ஜஸ்ட்மெண்ட் அது மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை அது வெளியில் தெரியல. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறது? எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை, எனக்கு இருந்துச்சு. அது கூட விருதுநகரில் ஒரு பஞ்சாயத்தின் தலைவரை கூப்பிட்டு போயிட்டாங்க, இருக்கத்தான் செய்யுது. இல்லை அது மாதிரி இல்லை நான் ராமனும் இல்லை, பானுமதி படிதாண்டா பத்திரியும் இல்லைன்னு அப்போவே பேருங்க அண்ணா சொல்லிட்டாரு. அந்த கருத்தை நீங்கள் அது பின்தொடர்றாளா? அந்த கருத்தை ஏற்றுக்கிற ஆள் நீங்கள். சரி, நீங்கள் ஒரு காணொலியிலே சொல்லியிருக்கீங்க, ஆசைன்றது ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம். ஆமாம், அது நிரூபிக்கப்பட்டது. அவங்களே சொல்லிட்டாங்க. ஆராய்ச்சியாளர் மாதிரி நல்லா நிரூபிச்சு. ஆராய்ச்சியாளர் இல்லை, உடலியல் ரீதியாக யாரோ சொன்னாங்க, நீங்கள் தகவலை சொல்லிட்டீங்க, ரைட், ஓகே. எத்தனை இடத்துல பாலியல் துன்புறுத்தல், ரேப்லாம் எத்தனை பெண்கள் ஆண்களை பண்ணியிருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இல்லை அதுவும் இருக்கு, எங்கேயாவது 1-2 இருக்கு. அதிகமாக எங்கே நடக்குது? யார் நடத்துறா? ஏங்க ஆசை குறைவான ஆட்கள் நடத்திட்டு இருக்காங்க. பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆட்டோ டிரைவரை துன்புறுத்தி அது கேஸ் ஆயிருக்கு, அவன் டிஸ்மிஸ் ஆயிருக்காங்க.
என்ன அப்டேட்டா இந்த இருக்கு? ஒற்றை செய்தி தான் உங்களுக்கு அப்டேட் எனக்கு தெரியுது. ஒரு இந்த சோறு, சரி, ஒரு ஒண்ணு சோறு. அடுத்த ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அந்த பெண்கள் கல்லூரியில் பேராசிரியர் இருந்தவங்க இப்போ ஜெயிலில் இருக்காங்க. சரி ரைட், மூணாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நேரம் இல்லை. ஆனா உங்களுக்கு ஒன்னு ரெண்டு தான் தெரியும். ஆனா ஆண்கள் நீங்களும் எடுத்தோம்னா ஒண்ணு ரெண்டு வச்சா ஒரு நாளைக்கு செய்தித்தாள்ல 5 நியூஸ் குறையாம இருக்குது. ஆமாம். அப்போ யாருக்கு ஆசை? இதை நீங்க ஏன் ஒரு பெரிய ஏதோ ஆராய்ச்சியாளர் மாதிரி பெண்கள் இங்க ஆசை அதிகம் இங்க அதிகம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன காரணம்? ஆதித்தனாரை குறைச்சி பேசாதீங்க. அந்த திறமை அவனுக்கு கிடையாது. யாருக்கு? ஆதித்தனார். நான் எங்க குறைச்சி இப்போ பேசுறேன்? சொன்னீங்களே, என்ன பேசுனீங்க? ஆசை ஆசையில் இடையில என்ன பேசுனீங்க? போட்டு விடுங்க. என்ன பேசியிருக்கேன்? ஆதித்தனார் சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை. ஆசைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இல்ல, 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 நீங்க இல்ல, என்ன இல்ல. கான்ட்ரவர்சியல் இழுத்துட்டு போயிடாதீங்க. போடுங்க அதை. இப்போ முக்கியமா இந்த அரசியல் நகர்வுகள்ல தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா திமுக இப்போ மறுபடியும் ஒரு 40 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கு. ஆனா மத்தியில் ஆட்சி அமைக்க கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்க முடியல. 2026ல திமுக வெற்றி தொடரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதிமுக நாளைக்கு நடக்க போகிறது இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாதுங்க. இல்ல இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு சொல்லலாம்ல கொஞ்சம். எந்த ரிசல்ட்? இந்த ரிசல்ட்டுக்கும் 2026 தேர்தல் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. இல்ல இருந்தாலும் மக்கள் மத்தியில் அதிருப்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக மேல? இல்லை, எல்லா ஆளுங்கட்சி மேலேயும் எல்லா தரப்புலையும் இருக்கும். இப்போ மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கடைசி நேரத்தில் அதெல்லாம் மறந்துட்டு ஜாதி வாரியாவோ இல்லாட்டி மத வாரியாவோ ஓட்டு போடுறோம். இப்போ நடிகர் விஜய் அரசியலுக்கு வர போறார். அவர் மட்டும் வருவாரா இல்லை கூட சக நடிகைகள் யாரும் உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்படி எல்லாருமே தனித்தனியாக தான் வந்தாங்க. கேப்டன் தனியாக தான் வந்தார், கமல்ஹாசனும் தனியாக தான் வந்தார். ஸ்ரீபிரியாவை தவிர யாரையும் சேர்த்துக்கல. விஜய் கேப்டனும் யாரையும் சேர்த்துக்கல. அப்படி தான். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தர் தொழில் பாதிக்கல இதனால. அதனால் இல்லை நீங்கள் சேர்த்துக்க மாட்டாங்க, வர மாட்டாங்க. இல்லை சொல்லும்போது சொன்னீங்க படத்தில் நடிச்சுக்கிட்டும் அரசியலுக்கு வரலாம்னு சொன்னீங்க. அந்த கருத்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சத்தியமான உண்மை. ஏன்னா அதுக்கான உதாரணங்கள் நானே சொன்னேன். இல்லை படம் பாதி நடிச்சுட்டு இங்கே பாதி அரசியல் பண்ணிட்டு எப்படி நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா மக்கள்? ஏங்க டாக்டர் வேலையை பார்த்துட்டு தான் அரசியல் பண்ணாரு. 24 மணி நேரம் எவ்வளோ அரசியல் பண்ண முடியாது. அவன் பஞ்சாயத்து பண்ணுவான், அது பேர் அரசியலா? சரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான் ஒரு கட்சிக்காரன், ஒரு எம்எல்ஏ, அது அரசியலா? இல்லை, படம் ஒரு 4 மாதம் படம், ஒரு 6 மாதம் நடக்குமா படப்பிடிப்பு? ஆமாம். அங்கே போயிட்டாருன்னா ஒரு 6 மாதம் இங்கே முக்கியமான திட்டங்கள் வருது என்ன பண்ணுவாங்க? இல்லைங்க, 6 மாதம்னா கண்டினியூஸாக வெளியே போக மாட்டாங்க. ஒரு 20 நாள் 10 நாள் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொட்டீன் ஒர்க்கு பார்ப்பாங்க. அவருடைய பார்வைக்கு போகிறது அவருடைய உதவியாளர்கள் கூட இருக்க நிர்வாகிகள் சொல்லுவாங்க. மொத்தம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அங்கே தொழிலாக வச்சதை போகிறாரு, சர்வீஸ்க்காக வர்றாரு அப்படின்றீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. இல்லை, வர்றவங்க எல்லாருமே சர்வீஸ் தான் சொல்லுவாங்க. சர்வீஸ் தான் பண்ணணும். சிலவங்க பண்ணாமல் இருக்காங்க. இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி வளர்ந்து வரக்கூடிய நபர், அந்த நபர் எப்படி பார்க்குறீங்களுடைய பற்றிய கருத்து என்ன? இல்லை, அவர் கொஞ்சம் நாக்கில் சனி இருக்குது. யாருக்கு? அவருக்கா? அவருக்கு மட்டும் இருக்கா, மற்ற கட்சியில் இருக்கவங்களுக்குலாம் இருக்கா? இல்லை, நான் நீங்கள் கேட்டதுக்கு அண்ணாமலை தான் சொன்னீங்க. ஆமாம், அவரை பற்றி தான் பேசுங்க. இல்லை, அவருக்கு மட்டுமா இருக்கா இல்லை மற்றவங்களுக்கு இருக்கான்னு கேட்க நான் பதிலே பேசலை. சரி சொல்லிடுங்க. அவர் வந்து சும்மா இருந்தாருன்னா அதிமுகவுடைய உறவு அத்து போயிருக்காது. அத்து போனனால தான் நீ 11% வாங்கியிருக்காங்க. யாரு? பாஜக. இல்லை, அவங்களும் வாக்கு செய்தது கூடி இருக்கு. தப்பா பண்ணாதீங்க. அது விஜயகாந்த் என்ற மனிதன் சிம்பதிக்காக 2% ஏறி இருக்கு. அதே மாதிரி இவருக்கும் எத்தனை இருந்துச்சு ஆட்கள் பாஜகவோட? ஆமா, இருந்துச்சு. இல்லை, தனி அண்ணாங்களா? அந்த தனி அண்ணன் ஒரே ஆளு சீமான் தான். சரி ரைட், ஓகே. அதனால எவனும் இந்த ஓட்டு எனக்கு கிடைச்சுன்னு சொந்தம் கொண்டாடவே முடியாது. திமுக உள்பட, அண்ணா திமுக உள்பட, பாஜக உள்பட, காங்கிரஸ் உள்பட. சரி, காங்கிரஸ் நான் இவ்வளவு வாங்கிறேன்னு சொல்ல முடியுமா? திமுகவோட தான். திமுக இவ்வளவு வாங்கிறேன்னு சொல்ல முடியுமா? காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. இதான் கணக்கு. தனியா நின்றவர் ஒரே ஒருத்தர் சீமான். 8% ஓட்டு கிளீனா பவுல்ட் பண்ணியிருக்கு. அவர் மட்டும்தான் அரசியல்வாதியா? அப்படி நான் சொல்லலையே. தனியா நின்று ஜெயிச்சாருன்னு சொன்னேன். சரி, அண்ணாமலை அவர்கள் சொல்லுங்க. அவர் வந்து உண்மையிலே இன்னைக்கு பிரதமர் மெஜாரிட்டி வராது காரணமே அண்ணாமலை தான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? எப்படி சொல்லுங்க? ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி எப்படியும் ஒரு 20 சீட்டு வந்திருக்கும். 25 சீட்டு வந்திருக்கும். பாஜக வந்து அதிமுக வச்சிருந்தா. அப்படி வந்திருந்ததுன்னா நிச்சயமா பாஜக அந்த சீட்டு சேரும்போது ஒரு மெஜாரிட்டி ஆயிருப்பாரு. இப்போ அதை கெடுத்தது யாரு? அண்ணாமலை தான் காரணம்ன்றீங்களா? ஆமாம். அவர் மட்டும் தொடர்ந்து ஜெயலலிதாவை பற்றி அவர் இந்துத்துவவாதி அப்படிலாம் பேசக்கூடாது. கூட்டணி கட்சி இப்போ காங்கிரஸ்காரங்க யாராவது சொன்னதில் அப்படி என்ன தவறு உங்களுக்கு வந்துருச்சு? அதில் எது இந்துத்துவான்னு சொன்னதில் என்ன தவறு? இதை நீங்கள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட கேளுங்க. பேட்டியில் நீங்கள் தான் என்கிட்ட உட்காந்துருக்கீங்க. இல்லை, இந்துத்துவா வந்து திமுக தவறுன்னு சொன்னதுனால ஓட்டுகள் அவங்களுக்கு போகுது. யாருக்கு ஓட்டு போகுது? டிஎம்கேக்கு.
இல்லையே இங்க வந்திருக்கே இப்ப அதிகமா வந்திருக்கே பாஜகவுக்கு இந்த முறை 3% நோட்டா அப்படின்னு ஒப்பிட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஏங்க பல்க் ஜம்ப் ஒரு ஆயிடுச்சு. விஷயம் புரிஞ்சுங்க, யாரும் இந்த ஓட்டு எனக்குன்னு சொல்ல முடியாது. பாஜக ஒழுங்க ஓட்டு அவ்வளவு. சரி 11% தொலைஞ்சிட்டு போகுது. கூட்டணி கட்சி 4% போயிட்டு போகுது. 7-8% அண்ணாமலைக்காக வந்திருக்காதா பாஜகவுக்கு? கிடையவே கிடையாது. எப்படி நீங்க சொல்றீங்க? ஆமா, ஆதாரம் கொடுங்க இருக்கா? நான் தான் சொல்றேன், கூட்டணி கட்சிகள் ஓட்டு. அதான் சார், கூட்டணி கட்சியில 18% வாங்கினது பாஜக கூட்டணி. 18ல 7 ஒதுக்கிட்டு தான் 11% தனிச்சையாக கிடைச்சிருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு. இல்ல கிடையவே கிடையாது. வளர்ந்து வருகிறார் அண்ணாமலை. இது ஒத்து மாற்று கருத்து இல்லையே. இல்ல அண்ணாமலை அப்படிக்கு வளர்ச்சி கிடையாது. எப்படி சொல்றீங்க? அதான் நீங்க இப்படி நின்னாருப்பா, இப்படி கீழே போயிட்டாரு, ஒண்ணுமே இல்ல, அவருக்கு மிகப்பெரிய அதிருப்திப்பா அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுங்க, ஏதாச்சும் நான் ஒத்துக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, அதிமுக வந்து தப்பா பேசினாரு. அதிமுக தவறாலாம் அவர் எதுவும் பேசல. என்ன பேசல? அதுல உள்ள தலைவர் கூட பேசிட்டு இருக்காரு. அவர் ஜெயலலிதா மேல இந்துத்துவவாதின்னு சொல்ல ஒன்றும் தப்பு இல்லையே. அவர் இந்துத்துவ இல்ல வாதி இல்லைங்க. நான் எனக்கு தெரியும் ஜெயலலிதா பத்தி. அவங்க வந்து மசூதிக்கு, அவங்க கோயிலுக்கு போனாங்களா இல்லையா? அவங்க மசூதி போய் சரி மசூதிக்கு போறாங்களா இல்லையா? ஆமா. அப்ப எப்படி இந்துத்துவா இருப்பாங்க? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாங்களா இல்லையா? நான் சொல்ற கேள்வி, இந்த எரி கேள்வி கேட்க கூடாது. சரி, அவங்க இந்துங்கிறனால இந்து கோயில் போனாங்க. சரி, இந்துத்துவவாதி இல்லைங்கிறனால அவங்க மசூதிக்கு போனாங்க. சரி, ஆமா. இப்ப அவரை அதுல எந்த கேட்டகரியில அவங்களை எந்த கேட்டகரியில வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து சிறந்த முதல்வர். சிறந்த முதல்வர். அவர் வந்து அவங்க அந்த சர்டிபிகேட்லாம் கிழிச்சு போட்டுருவோமா இந்துன்றதெல்லாம்? எது சர்டிபிகேட்லாம் இருக்கும்ல? ஏங்க இந்துத்துவவாதிங்கிறது என்ன தவறு அப்படி கண்டுட்டீங்கன்னு தான் கேட்கிறேன். இந்துத்துவவாதின்னு சொன்னாலும் என்ன? இந்துத்துவனா வந்து வெறி பிடிச்சவன் அர்த்தம். அப்படி ஒண்ணு இலக்கணத்துல ஒண்ணு அப்படி இல்லையே. நான் பார்த்த இலக்கணத்துல இந்துத்துவவாதினா வெறி பிடித்தவர்னு எதுவும் இல்லை அப்படி. அதனால சரியான கருத்து தானே. அப்புறம் வேற என்ன சொல்லுங்க, அண்ணாமலை பற்றி வேற அலிகேஷன் என்ன இருக்கு? அவர் பாத யாத்திரை ஒழுங்கா போகல, நல்லா நடந்து. அப்புறம் வந்து இல்ல பாஜக தலைமையிடத்துல இருந்து காசை ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. இல்ல கரெக்டா பண்ணியிருக்காரு. பண்ணனா 4 கோடி பிடிச்சோ எங்க? அவருடைய பணம் இல்லையே, அது பாஜக காருடைய பணம். நிரூபிச்சிட்டீங்களா? இல்ல நிரூபிச்சிட்டீங்களா? ஏங்க நயினார் நாகேந்திரனை பத்தி இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் சொல்றேன், நிரூபிக்கப்பட்டதா? நிரூபிக்கப்படாம அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அப்போ அவர் எல்லாத்தையும் கொடுத்தாருங்க, நிரூபிக்கப்பட்டதா? எது எது கொடுத்தாரு? மேலிடத்துல வந்து காசை பாஜக கீழே உள்ளவங்க எல்லாம் கொடுத்தாங்களா? ஆமா, கட்சிக்காக கொடுத்தாங்க, அவர் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இல்ல அது கொடுக்கலன்னு பாஜக கொடுக்கல. அது கட்சியோட பாடு. அண்ணாமலை அவர்களை பற்றி மட்டும் வேற என்ன அலிகேஷன்? அதான் முக்கியங்க. என்ன முக்கியம்? மேல இருந்து காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ல. கரெக்டாக பண்ணிட்டாரு. அதனால தானே 3% ஓட்டெல்லாம் வந்திருக்கு. கரெக்டாக எல்லாமே நடத்திருக்காரு. கட்சி கூட்டங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. நடைபாதை யாத்திரை பண்ணியிருக்காரு. இது மேலே என்ன வேணும் அவருக்கு? அவர் சரியான முறையில் இருந்த இந்த சரியான முறை என்ன தவறான முறையில் நடந்துக்கிட்டாரு சொல்லுங்க. அதான் அதிமுகவுடைய கூட்டணி. அதிமுக அவங்கள கடைசி வரைக்கும் அவங்க டாமினேட் பண்ணாங்க, வளரக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க பாஜக. அதனால கட்சியை வளர்க்கணும், தனியாக வெளில வந்துட்டாரு. வேற யாரு வளரக்கூடாதுன்னு நினைச்சாரு? அதிமுக நினைச்சிருச்சு. அதனால இவர் வெளில வந்துட்டார், கட்சியை வளர்க்க. எத்தனை நாளைக்கு காங்கிரஸ் மாதிரி திமுக ஒட்டி போயிட்டே இருக்க முடியுமா? இவர் தனியா கட்சியை கொண்டு வரணும். நீ கொண்டு வந்துட்டாருல. எங்க வந்துச்சு? மூன்றாவதாக 18% அவருடைய கூட்டணி வாங்கி இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இன்னமும் குறைதான் சொல்ல போறீங்களா? வேற என்னது? ஏங்க அதாவது ஆபரேஷன் சக்சஸ் ஆல் க்ளோஸ் பேசன் டெட். யார் டெட் இதுல? பாஜகவில் டெட் வந்து மெஜாரிட்டி இல்லை. சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆபரேஷன் சக்சஸ். நான் வளர்க்குறேன்னு சொல்லி அதிமுக கொண்டு வளர்த்துட்டு இல்லை அதிமுக சொன்னாங்க. பாஜக கூட்டணி வச்சனால தான் எங்களுக்கு போன வாட்டி ஓட்டு கம்மியாயிருச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் பேச? உங்களோட மதிக்கல வீட்டுக்கு வர வெளியே போன்னு சொன்னா திரும்ப உள்ள போய் சாப்பிடுவீங்களா? இவர் பேசுனதுனால தான் அந்த பேச்சு வந்தது. இவர் சும்மா பேசியிருக்க மாட்டாங்க, அவங்க ஏதாச்சும் பேசியிருப்பாங்க. அதனால தான் இவர் பேசியிருப்பாரு. வேற ஏதாவது கேள்வி? சரி, கூட்டணிகளை தாண்டி போயிருவோம். அண்ணாமலை பற்றி வேற ஏதாவது அலிகேஷன் இருக்கா? நல்ல தலைவர் இல்லைன்னு ஒரு காரணம் ஏதாச்சும் இருக்கா? அண்ணாமலை மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. எங்க இருக்கு? திமுக சொல்லியிருக்காங்க. நிரூபிக்கப்பட்டிருக்கா? நிரூபிக்கப்பட சொல்லியிருக்காங்க. சொல்லலாம், நீங்க 1000 சொல்லலாமே. ஆமா, நிரூபிக்கப்பட்டது என்ன இருக்கு? உங்களை பத்தி 1000 விமர்சனங்கள் வைக்கலாம், உண்மையாயிராது இல்ல. நிரூபிக்கப்பட்டால் அது நீங்க பேசலாம், தவறு அப்படின்னு சொல்லி. நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம் அண்ணாமலை மீது. இல்ல திமுக நீங்க சொல்ற உங்க திமுக அதிமுக மற்ற கட்சி எல்லார் மேலேயும் நாம் தமிழர் கட்சி சீமான் முதற்கொண்டு எல்லா மேலேயும் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இவர் மேல கரெக்டா குற்றச்சாட்டு சொல்லுங்க. அதை சொன்னேன். சரி, அடுத்த கேள்விக்கு போங்க. அடுத்த பதில் தெரியவில்லையா? அவர் அடுத்த கேள்விக்கு போங்கன்றது. ஓகே சார், அதற்கு மேலே கேள்வி இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.